வணக்கம் மகளே. இன்றைக்கான பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, நேற்று அவர் நேம் சரியா தெரியல. பட்டு அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா, இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து அதிகமாக, அதாவது வந்து கொஷின் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதிகமாக வந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் இது. அந்த கொஷின் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டெக்னீஷியன் கிட்ட வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபுல் ஆன்சர் வந்துட்டு கிடைக்காது. ஓகேங்களா? அது யாராக இருந்தாலுமே சரி, இப்போ என்கிட்டயே இருந்தாலுமே நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, அது ஃபுல்லான ஆன்சர் வந்து நம்ம இப்போது நீங்கள் கஸ்டமராக இருக்கும்போது என்கிட்ட கேட்கும்போது, என்னாலேயுமே முழுசா வந்து பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டால் முடியாது. அது ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதேமாதிரி அவர் கமெண்ட் பண்ணியிருந்தது கொஸ்டின் என்ன அப்படின்னு பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன் எல்லா டெக்னீஷியனுமே வந்து கெயினை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது ஆம்ப்ளிஃபையரை பற்றியோ கேட்கும்போது ஏன் அவங்க வந்து ஹைட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கான்செப்டில் அவர் புரிஞ்சிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஏன் வந்து எல்லாருமே மறைக்கிறாங்க உண்மையை அப்படின்னு சொல்லி அது ஒரு கொஷின். ஓகேங்களா? அடுத்து வந்து கெயின் டைப்ஸு. ஓகேங்களா? கெயின் மேட்சிங்கு இந்த டைப்பு. ஓகேங்களா? இந்த கான்செப்டில் அடுத்த கொஷினு. அதே மாதிரி BD 139 மிஸ்டேக்கு அந்த பற்றின, ஓகேங்களா, டிரைவர் போர்டு பற்றின கான்செப்ட்டு. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஹீட்டிங்கு பெஸ்ட்டு ரீசன். ஓகேங்களா? அடுத்து இம்பிடன்ஸ் மேட்சிங்கு. இதை ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பிரேக் டவுன் பண்ண போகிறோம். அவர் கமெண்ட் பண்ணியிருந்தது இந்த கொஷின் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கேட்டிருந்தார். ஓகேங்களா? இந்த கொஷின் கேட்டதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வீட்டில் கஸ்டமைஸ்டாக பண்ணிகிட்ருக்கோம். 5.1, 2.1, 7.1 ஆம்ப்ளிஃபையரு. அதே மாதிரி போர்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட்லேருந்து, ஓகேங்களா, மார்க்கெட்லேருந்து கஸ்டமைஸராக சொல்லி நம்ம வாங்கிட்டுருக்கோம். அதே மாதிரி குவாலிட்டியான போர்ட்ஸ் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம போடுறது. மார்க்கெட்லேருந்து வாங்குறது அப்படின்னா மார்க்கெட்லேருந்து ஏதோ ஒன்று வாங்குறது கிடையாது. மார்க்கெட்டில் அதாவது வந்து இப்போது ஏதாவது ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிராண்டுக்கிட்ட நம்ம கஸ்டமைஸ்டாக வாங்கும்போது அவங்க பெஸ்ட்டாக நமக்கு பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கான்செப்டில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த ஆம்ப்பு, ஓகேங்களா, இந்த ஆம்ப்பு இப்போது போர்ட்ஸ் எல்லாமே வரதுக்கு பெண்டிங் இருக்குது. எல்லாமே கஸ்டமைஸ்டாக தான் வாங்கியிருக்கிறது. ஸோ அதனால் அதுக்கு வெயிட்டிங் இருக்குது. போர்ட்ஸ் எல்லாமே வரதுக்கே டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? அது ஒரு கான்செப்ட்டு. ஓகே, அதை பற்றின அடுத்தது பார்க்கலாம். நம்ம வீட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ரியல் ரீசன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ரியல் ரீசன் அப்படின்னு எடுத்துக்கும்போது கஸ்டமர் லெவலில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மிஸ்மேட்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போது நாங்கள் வந்து பார்த்துட்டோம் ஒரு டீப் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா புரியாது கஸ்டமருக்கு. ஓகேங்களா? இப்போ நாங்கள் ஒரு இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கஸ்டமருக்கு மிஸ்மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அது ஒரு கான்செப்ட்டு. அதே மாதிரி ஒரு டைம் ப்ரெஷர். ஓகேங்களா? சர்வீஸ் சென்டரில் இப்போது ஒரு ஃபாஸ்ட்டாக சொல்யூஷன் வேணும் அப்படிங்கும்போது இப்போது அதாவது வந்து இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க டக்கு டக்குன்னு அதாவது வந்து ஸ்பீட் சர்வீஸ் பண்ணி தருவாங்க. ஓகே, அதுதான் கஸ்டமருக்கும் வேண்டியது. ஓகேங்களா? அவங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க பதில் அப்படிங்கும்போது, ஏன்னா இப்போ ஒரு மெக்கானிக் இருக்கார் அப்படின்னா அவர் எத்தனை வருஷமாக வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அவர் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க இருக்கும்போது 20 வருஷம் 30 வருஷம் சொல்லுவாங்க. ஓகே, அவங்க 30 வருஷம் 20 வருஷத்தை கற்றுக்கிட்டதை நம்ம ஒரு கேள்வினால அவங்களால புரிய வைக்க முடியுமான்னு ஒரு கொஷினு. அது கேட்கும்போது அவங்களால, அதாவது வந்து இப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி தான் அவர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பதில் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஏன்னா டீப்பாக சொன்னோம் அப்படின்னா புரியாது. ஓகேங்களா? அது எப்படி சொன்னால் கஸ்டமருக்கு புரியும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியாது. ஓகேங்களா? அதுதான் மெயின் கான்செப்ட்டு. அதனால தான் எல்லாருமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சிம்பிளிஃபையாக பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது வந்து டெக்னீஷியன் ஹைட் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? சிம்பிளிஃபையாக சொல்கிறது அது ஒரு கான்செப்ட். அதேமாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கும்போது தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இப்போ சர்க்யூட் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அது யாருக்கு லாஸு அப்படின்னா கஸ்டமருக்கு தான் லாஸு. ஸோ அதனால தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதாவது வந்து டெக்னீஷியன் லெவலில் ஏதாவது ஒரு ஃபஸ்ட்டு கொஷின் கேட்கும்போது சடனாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பிரேக் பண்ண மாட்டாங்க. அந்த ஆன்சருக்கு, அந்த கொஷினுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆன்சர் சடனாக வந்து பிரேக் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபையாக சொல்ல தான் பார்ப்பாங்களே ஒழிய டீப்பாக சொல்லணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அது ஒரு கான்செப்ட்டு. அதே மாதிரி ஸோ அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா கெயின் மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு கெயின் மேட்ச் பண்ணுங்கள். பட் இன்சைடில் டிரான்சிஸ்டர் ஃபிசிக்ஸ் இருக்கும், இம்பிடன்ஸ் தியரி இருக்கும், ஃபீட்பேக் சிஸ்டம் இருக்கும். அதே மாதிரி ஹியூஜான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? கான்செப்ட்டுங்கிறது ஒரு பெரிய லெவலில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு வேலையாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது எங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்னா இது. ஓகேங்களா? எங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கும்போது நாங்கள்
ஃபுல் அண்ட் ஃபுல் இதிலே இருப்போம். ஸோ அதனால் எங்களுக்கு இன்கம்லேருந்து எல்லாமே இதிலேருந்து தான் வரும். அப்படிங்கும்போது எங்களுடைய வேலையே இதுதான். ஓகேங்களா? அது அப்படிங்கும்போது எங்களுக்கு தெரிவிக்காது. இப்போது உங்களுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்கம் வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? நீங்கள் இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கும்போது, அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் இந்த வேலை செய்யும்போது மினிமம் 5 to 10 இயர்ஸ் நீங்கள் எந்த ஒர்க்காக எடுத்துக்கிட்டாலுமே சரி, நம்ம சொல்லலாம் வேணா, இப்போ ஒரு 10 நாள்ல 20 நாள்ல கற்றுக்கலாம் அப்படின்னு சும்மா சொல்லலாமே தவிர, பட் டீப்பா இப்போ ஒரு இதை ஃபுல்லாக கற்றுக்குறோம் அப்படின்னா, கண்டிப்பாக எந்த கான்செப்ட் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே கண்டிப்பாக 5 to 10 இயர்ஸ் அதில் ஒர்க் பண்ணியிருந்தா தான் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இருக்க முடியுமே தவிர, நம்ம சொல்லலாம் 30 நாள்ல 40 நாள்ல கற்றுக்கலாம். ஏன்னா சிம்பிளான வேலை தானே, இன்புட் அவுட்புட் தானே லைனு அப்படிங்கும்போது, அது கண்டிப்பாக கற்றுக்க முடியாது. நீங்கள் எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த வேலைன்னு மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலுமே சரி, அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி பெரிய கான்செப்ட் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஓகேங்களா? கெப்பாசிட்டர் இருக்குது, பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இருக்குது, பவர் ஆம்ப் இருக்குது, ப்ரீ ஆம்ப் இருக்குது. ஓகே, ஸ்விட்ச் இருக்குது, யூஎஸ்பி இருக்குது, ஒயரிங் இருக்குது, வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, ஃபேன் இருக்குது. ஓகேங்களா? ஸ்பீக்கர் சாக்கெட் இருக்குது. இதில் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இதில் இத்தனை இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் இத்தனை இருக்குது. நமக்கு இந்த இருக்க வேண்டிய பொருள் அப்படின்னா 1 2 3 4 5 6. ஓகேங்களா? 5 6 ஒரு 8 பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 8 பொருளில் இருக்கிறது என்னமோ 8 பொருள் தான். பட் ஆனால் நம்மளுடைய கேள்விகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமாக வரும். எப்படி வரும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல இப்போ ஒயர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல ஏன் இந்த ஒயர் போட்டிருக்காங்க? ஓகே, ஏன் ரிப்பன் ஒயர் யூஸ் பண்ணாமல் ரிப்பன் ஒயர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரேட் கம்மியாக தான் இருக்கும். ஏன் இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா திக்கான ஒயர் போட்டிருக்காங்க? அது ஒரு கொஷினாக வரும். காயில் ஏன் உள்ளே இருக்குது? ஓகேங்களா? அதே மாதிரி கோர், இது உள்ளே ஏன் மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு உள்ளே ஏன் கோர் இருக்குது? மேலே எதுக்கு இது பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க? ஓப்பனாகவே வைக்கலாம்ல. அதே மாதிரி இந்த இடத்துல ஒயர்லேயே போட்டு கொடுத்துருக்கலாம்ல. ஏன் கம்பி காப்பரில் ஏன் வருது? ஓகேங்களா? அதே மாதிரி பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் எதுக்கு போடுறோம்? பின் எதுக்கு வந்து இப்போ சால்ட் அடிக்கிறோம்? ஓகே, பின்னு மாதிரி எல்லாமே சாக்கெட் சொருகலாம்ல. ஏன் எல்லாத்துக்கும் சால்ட் அடிக்கிறோம்? ஓகே, அதே மாதிரி இந்த பவர் ஆம்பில் எதுக்கு நம்ம ஸ்க்ரூ போடுறோம்? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆணி அடிக்கலாம்ல, ஏன் ஸ்க்ரூ போடுறோம்? ஓகே, சால்டரை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அப்படியே டேப்பிங் அடிச்சு விடலாம்ல, எதுக்கு சால்ட் அடிக்கிறோம்? ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல கெப்பாசிட்டர், நம்ம எத்தனையோ கெப்பாசிட்டர் இருக்குது, ஏன் இதெல்லாமே ஏன் இதுக்காக நம்ம ஏன் போடணும்? ஓகே, இந்த மாதிரி அதாவது வந்து எக்கச்சக்கமாக கேள்விகள் வரும். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் நம்ம வளர்கிறோமான்னு கேட்டால் இல்லை. பட் எலக்ட்ரானிக்ஸ் வளர்ந்துட்டு இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் வளர்ந்துட்டு இருக்கும்போது நம்ம இப்போ ஒரு 8 பொருள் வச்சே நம்மளால் இத்தனை கேள்வி இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ ஒரு 5.1 7.1 இல்லை வேறு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும்போது அதை எப்படி நாங்கள் 10 வருஷம் 15 வருஷம் 20 30 வருஷம் கற்றுக்கிட்டதை எப்படி ஒரே கேள்வியில் எப்படி ஒரு கஸ்டமருக்கு ஃபுல்ஃபில்லாக எப்படி சொல்ல முடியும்? நீங்களே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். ஓகே, அவர் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி இதுதான், ஏன் டெக்னீஷியன் எல்லாருமே மறைக்கிறாங்க அப்படிங்கிறது. இந்த வீடியோ கண்டிப்பாக லாங் வீடியோ தான். ஓகேங்களா? இப்போது அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு முழுமையாக வந்து புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். நான் நினச்சேன்னா டக்குன்னு ஷார்ட்டாக முடிச்சிடலாம். பட் ஆனால் இவ்வளோ கேள்விகள் சொன்னால் தான் அவருக்கு புரியும் அப்படிங்கிறனால தான் நான் டீப்பாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கெயின். ஓகேங்களா? கெயினை பற்றி பார்க்கலாம். அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா வோல்டேஜ் கெயின், கரண்ட் கெயின், பவர் கெயின், இதனுடைய ரியல் ஆன்சர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, வோல்டேஜ் கெயின் அப்படின்னு எடுத்துக்கும்போது இன்புட் சிக்னல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போது அதாவது வந்து இப்போது ஒரு மொபைல் இருக்குது. ஓகேங்களா? இப்போது மொபைல் இருக்குது. இப்போ மொபைலில் இதில் வர அவுட்புட் எவ்வளோ வரும்? இப்போ ஹெட்செட் போடுறோம். ஓகேங்களா? ஹெட்செட் போட்டு நம்ம இதுலேருந்து பின்னு ஆம்பில் இன்புட் கொடுக்குறோம். ஆம்பில் இன்புட் கொடுக்கும்போது அது எவ்வளோ பவர் கொடுக்க முடியும் அதனால்? ஓகே, இது எல்லாமே இப்போ நம்ம சார்ஜர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 வோல்ட்டு. ஓகேங்களா? 5 வோல்ட்டு 5 வோல்ட்டு தான் வந்து பார்த்துட்டோம்னா அவுட்புட் வரும். இதில் 5 வோல்ட்டு தான் சார்ஜ் ஆகும். 5 வோல்ட்டு முடியுமா தான் இது உள்ள மொபைல் வந்து பேட்டரி சார்ஜ் ஆகும். ஓகேங்களா? அது சார்ஜ் ஆகுது. ஓகே, அதுலேருந்து அவுட்புட் வர்றது எவ்வளோ வரும்? 5 வோல்ட்டுக்குள்ளே தான் வரும். 5 வோல்ட்டுக்குள்ளே அப்படிங்கும்போது இன்புட், அதாவது வந்து இன்புட் சிக்னல் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அதுலேருந்து வர அவுட்புட் எவ்வளோனா 0.5 வோல்ட் டு ஒரு 5 வோல்ட்டு அதில் இருக்குங்களா, அதுக்குள்ளே தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதனால் அவுட்புட்டாகவே தள்ள முடியும். ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் போடுறது எவ்வளோ? 24 வோல்ட்டு போடுறோம். எதுக்காக இந்த இடத்துல 24 வோல்ட்டு போடுறோம்? ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின் இருக்குது. இதுதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ரீ ஆம்ப்பு ப்ளஸ் பவர் ஆம்புடைய வேலையே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இன்புட் சிக்னலை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகே, இதுதான் வோல்டேஜ் கெய்னிங் சொல்கிறோம்.
அடுத்து அதாவது வந்து கரண்ட் கெயினை பற்றி பார்க்கலாம். கரண்ட் கெயின் அப்படிங்கும்போது ஸ்பீக்கரை டிரைவ் பண்ண யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போது நம்மக்கிட்ட 4 இன்ச்சு ப்ளஸ் டியூட்டர் இருக்குது. அதே மாதிரி 10 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? 10 இன்ச்சு இருக்குது. ஸோ இந்த மாதிரி 8 இன்ச்சு இருக்குது. இந்த மாதிரி 6 இன்ச்சு இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து டிரைவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவை கரண்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஸ்மால் சிக்னல், சின்ன சிக்னல்லேருந்து ஒரு பெரிய சிக்னலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை டிரைவ் பண்ண வைக்கிறது தான் ஸ்பீக்கர். ஓகேங்களா? எஸ்பெஷலாக வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு பேஸ் செக்ஷன். ஓகேங்களா? ஒரு சப்வூஃபரு இப்போது ஒரு கம்மியான இதிலிருந்து இப்போது இதிலேருந்து நம்ம ஒரு ஸ்டீரியோ. ஓகேங்களா? நிறைய பேர் அந்த பின்னை வந்து 2.1 சொல்லிட்டு இருக்கீங்க. 2.1 வெளியே எடுக்க முடியாதுங்க. ஓகேங்களா? நீங்கள் எதில் இன்புட்டு அவுட்புட் கொடுத்தாலுமே ஸ்டீரியோவில் தான் எடுத்து கொடுக்கணும். இதுலேருந்து ஸ்டீரியோ பின்னு. ஓகேங்களா? ஒரு பின்னு போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்டீரியோ இன்புட்டாக இங்கே கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸ்டீரியோவில் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போது இது வழியாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யும். ஓகேங்களா? அது ஸ்டீரியோவில் தான் வேலை செய்யுமே தவிர இப்போது இந்த வோல்ட்லேருந்து இதுக்கு மாறி இங்கே உள்ளே போயிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு இங்கேருந்து ஆடியோ சிக்னல் உள்ளே போகணும் அப்படின்னா ஒரு 5 வோல்ட்லேருந்து இப்போது இது எல்லாமே டிரைவ் பண்ண வைக்கணும்னா அதுக்கான ஸ்ட்ரென்த் எல்லாமே தரணும் இல்லையா? ஸோ அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் தரத்துக்கு தான் அந்த கரண்ட் கெய்னிங் வந்து பார்த்துட்டோம்னா யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பவர் கெய்னிங். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. பவர் கெயின் அப்படின்னு எடுத்துக்கும்போது வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. ஓகேங்களா? வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் அப்படின்னு போகும்போது 24 வோல்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர், 24 ஏசி ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? அதில் ஆம்பியர் எவ்வளோ? 8 ஆம்பியர், 5 ஆம்பியர், 3 ஆம்பியர், 10 ஆம்பியர், 15 ஆம்பியர், 20 ஆம்பியர் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேங்களா? அதுதான் ஃபைனலாக அவுட்புட்டு ஸ்பீக்கருக்கு போகும். ஓகேங்களா? இதனுடைய வோல்டேஜும் ஆம்பியரும், அதாவது வந்து வோல்டேஜ் கரண்ட்டு இது ரெண்டுமே ஸ்பீக்கருக்கு டிரைவ் பண்ணும். ஓகேங்களா? ஸ்பீக்கர் டிரைவ் பண்ணுறனால தான் அது அந்தளவுக்கு கரண்ட்டை கொடுக்கும்போது தான் அந்த ஸ்பீக்கர் டிரைவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து டெக்னீஷியன் மோஸ்ட்டாக ரெஃபர் பண்ணது என்ன அப்படின்னா வோல்டேஜ் கெயின் இன்புட் லெவலில் வந்துடும். ஓகேங்களா? பவர் கெயின் ஃபைனலான அவுட்புட்டுக்கு வந்துடும். கரண்ட் கெயினை வந்து பார்த்தோம்னா டைரெக்டாக சொல்லாமல் இருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் நான் கரண்ட் கெயினையும் நான் சொல்லிட்டேன். ஸ்பீக்கரை டிரைவ் பண்ணுறதுக்காக ஆம்பியர் வேணும். ஓகே. அதே மாதிரி பவர் ஆம்ப் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த டிரான்சிஸ்டருக்கான ஆம்பியர் எடுத்துக்கும். அந்த ஆம்பியருக்கான இது டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்தா மட்டும்தான் அந்த டிரான்சிஸ்டர் வந்து எடுத்துகிட்டு அதுக்கான அவுட்புட்டை ஸ்பீக்கருக்கு தள்ளும். அப்போ தான் அதனால் டிரைவ் பண்ண முடியும். ஓகே அடுத்ததுக்கு வரலாம். BD139 + 5200 1943 உடைய ட்ரூத்தை பற்றி பார்க்கலாம். ஓகே, இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேள்வி. இந்த கேள்வி கேட்டிருக்காரு. ஓகேங்களா? காம்போனண்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது BD139. ஓகே, BD139 அப்படின்போது இருங்க, BD139 எடுக்கிறேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தெரியும். இது BD140. ஓகேங்களா? இது பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, BD140 இது. அதேமாதிரி BD139 இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போது அது டிரைவர் செக்ஷன். ஓகேங்களா? டிரைவர் செக்ஷன் அப்படிங்கும்போது டிரைவர் டிரான்சிஸ்டர். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி இப்படி சொல்லணும் அப்படின்னா இப்போது நம்மக்கிட்ட ரவி 2 டிரான்சிஸ்டர் இருக்குது. ஓகே, இப்போது இது எல்லாமே இது சின்ன சின்ன டிரான்சிஸ்டர். ஓகே, BC547. ஓகேங்களா? 547, 557 இந்த மாதிரி இருக்குது. இது அப்புறமேட்டு 140 BD139 பார்த்தா தெரியும். இது BD139. ஓகேங்களா? இது எல்லாமே டிரைவர் டிரான்சிஸ்டர்னு சொல்லுறோம். ஓகேங்களா? அடுத்து டிரான்சிஸ்டர், மெயின் டிரான்சிஸ்டர், பவர் டிரான்சிஸ்டர். ஓகேங்களா? பவர் டிரான்சிஸ்டர் அப்படின்னு இருக்கும்போது 5200 1943 காம்போ. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 5200 ரெண்டு சைடும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே, இந்த கான்செப்ட் நம்ம அடுத்து வர இதில் சொல்லலாம். இப்போ ஒரு கேட்ட கேள்விக்கு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த சர்க்கியூட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எமிட்டர் ஃபாலோவர் தான். ஓகேங்களா? எமிட்டர் ஃபாலோவரில் தான் இது வேலை செய்யும். ஓகேங்களா? எமிட்டர் ஃபாலோவரில் இது கரெக்டு. ஓகேங்களா? அவர் கேட்டது கரெக்டு தான். எமிட்டர் ஃபாலோவரில் மீனிங் என்ன அப்படின்னா வோல்டேஜ் கெயின் பண்ணும், கரண்ட்டையும் கெயின் ஹையாக பண்ணும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. ப்ராப்ளம் எங்கேருந்து வருது அப்படின்னா டிரைவர் கரெக்டாக பயாஸ் கொடுக்கல அப்படின்னா ஓகே அவுட்புட் டிரான்சிஸ்டரில் ஃபுல்லாக ஆன் ஆகிரும். ஓகேங்களா? ஃபுல்லாக ஆன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதனால தான் ஃபால்ட் வருது. ஓகே, இந்த சக்தி 4 டிரான்சிஸ்டர் போர்டில் வந்து ஒருத்தர் யூடியூப்பில் சொல்லியிருந்தார் இந்த இடத்துல. ஓகேங்களா? BD139க்கு முன்னாடி வர டிரான்சிஸ்டர்னு நினைக்கிறேன். அதாவது வந்து R16 R15 நினைக்கிறேன். அந்த டிரான்சிஸ்டரில் பயாஸுக்கு வந்து வோல்டேஜ் அதிகமாக போகிறனால தான் இந்த 4 டிரான்சிஸ்டர் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள்.
அதே மாதிரி ஓகே ப்ராப்ளம் வந்து எங்கே வருது அப்படின்னா டிரைவர் டிரான்சிஸ்டரில் பயாஸ் வோல்டேஜ் கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக டிரான்சிஸ்டர் ஃபுல்லாகவே ஆன் ஆயிரும். ஓகே ஆன் ஆகாது ஓகேங்களா, ஃபுல்லாக டிரான்சிஸ்டர் ஃபுல்லாக ஆன் ஆகாது. ஸோ அதனால் ஹீட்டிங் இஷ்யூ ஆகும். ஹீட்டிங் இஷ்யூ ஆச்சுன்னு அப்படின்னா இந்த ஹீட் சிங் தாங்குற வரைக்கும் ஹீட்டை தள்ளும், தாங்காத போது டிரான்சிஸ்டர் முடிச்சிடும் ஓகேங்களா. ரிசல்ட் அப்படின்பா லோ வோல்டேஜான ஸ்விங்கு கிடைக்கும். ஓகே ஸ்விங்கு அப்படின்னா மாறி மாறி கிடைக்கிது, ஆல்ட்ரேஷனாக இருக்கும். இப்போது 32 வோல்ட் வருது அப்படின்னா திடீர்னு 33 மாறும், திடீர்னு 42 மாறும், திடீர்னு 39 மாறும். இந்த மாதிரி ஓகே ஆல்ட்ரேஷனாக ஸ்விங்கு மாறிட்டே இருக்கும். டிஸ்டார்ஷன் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி வீக்கான அவுட்புட் கிடைக்கும். ஸோ நீங்கள் சொன்ன அந்த வோல்டேஜ் ஒர்க் ஆகலை ஓகேங்களா, அது கரெக்டு தான், ஒரு நல்ல அப்சர்வேஷன். ஓகே அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஹீட்டிங் அண்ட் பர்ஸ்ட் ஓகேங்களா, இதுதான் டேஞ்சரஸான ஒரு டாப்பிக்கு. ஐடியல் கண்டிஷன் அப்படின்னா டிரான்சிஸ்டர் ஃபுல்லாக ஆன் ஆகணும் இல்லை ஆஃப் ஆகணும். ஓகே இதுதான் கான்செப்ட்டு. ஓகே அதாவது வந்து பேட் கண்டிஷன் அப்படின்னா டிரான்சிஸ்டர் பாதி ஆனாக இருக்கும், பாதி ஆஃபில் இருக்கும். லீனியர் ரீஜன் ஓவர்லோடுன்னு சொல்லுவோம். ஓகே அந்த மாதிரி ஆகும்போது தான் ஓவர்லோடு எடுக்கும்போது ஹீட் சிங்க் வந்து ஹீட் ஆகி பர்ஸ்ட் ஆகிடும் டிரான்சிஸ்டர் ஓகேங்களா. ஏன் ஹீட் ஆகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிரும் ஓகேங்களா. இந்த கான்செப்டில் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா பயாஸில் கரெக்டாக வோல்டேஜ் போகல அப்படின்னா பவர் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது வந்து பவர் அதிகமாக வந்து பரப்பும் ஓகேங்களா. அதிகமாக பரப்பும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் அதிகமாகும் ஓகேங்களா. இப்போது இந்த மொபைலுக்கு 5 வோல்ட் தான் தரணும் அப்படின்னா 5 வோல்ட் தான் தரணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ஜரில் வர எஸ்எம்பிஎஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த போர்டே ஃபஸ்ட்டு ஃபால்ட் ஆயிரும். அதே மாதிரி மொபைல் ஃபால்ட் ஆயிரும். ஓகே இந்த கான்செப்ட்டு இதுதான் உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே அடுத்து ஃபார்முலா இதுக்கு வரலாம். ஓகே பவர் ஈக்குவல் டு V இன்ட்டு ஐன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். வோல்டேஜ் ட்ராப்பு ப்ளஸ் கரண்ட்டு ஈக்குவல் டு ஹீட்டு, அந்த மாதிரி கான்செப்ட் இது, அந்த மாதிரி வேலை செய்யும். இதனுடைய ரிசல்ட் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதிக ஹீட் ஆகும். இந்த கம்ப்ளைண்ட்டு பயாஸுக்கு கரெக்டாக வோல்டேஜ் போகல, அதிகமாக போச்சு அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதிக ஹீட் ஆகும், தெர்மல் ரன்வே இருக்காது, ஃபைனலாக டிரான்சிஸ்டர் பர்ஸ்ட் ஆயிரும் ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட்டு. அடுத்து ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போது ஒரு நிமிஷம் இருங்க. இப்போது இந்த 10 இன்ச்சு ஊஃபர் இது ஓகேங்களா, அட்டோஸுடைய 10 இன்ச்சு ஊஃபர் ஓகேங்களா, இது வந்துட்டு காயில் வந்து பெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போது ஒரு 2 மணி நேரம் இருக்கும் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓகேங்களா, ஆடியோ டெஸ்டிங் போட்டுட்ருக்கும்போது பெஸ்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இது வந்து இப்போது நாங்கள் இதே வேலையில் இருக்கும்போது இது எங்களுக்கு பெருசாக தெரிவிக்குமான்னு கேட்டால் இது எதனால் போச்சு, ஏன் போச்சு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் அதுக்கு எது பண்ணால் நல்லாயிருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணிடுவோம் ஓகேங்களா. இதுவே கஸ்டமர் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போது அதை எடுத்து ரெடி பண்ணணும் அப்படின்னா அதை உட்காந்து இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்க இருந்தாங்கன்னா அதனுடைய வேலைப்பாடு என்னன்னு தெரியும், டக்கு டக்குன்னு பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ கஸ்டமராக இருக்க நீங்கள் வந்து இப்போது ஒவ்வொன்றுத்தையும் இப்போ அந்த ஸ்பீக்கரை எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அதை எப்படி எதில் பார்த்து நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. ஸோ அதனால் அதிக வேலைப்பாடுகள் இருக்குது. யாருமே எடுத்த உடனே மேலே வரணுமானா எல்லாமே புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் கூட எடுத்துக்கோங்களேன், எதுவுமே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. கான்செப்டே லைஃபுங்கிறதே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான். சரி ஓகே நம்ம அடுத்ததுக்கு வரலாம் ஓகேங்களா. கரண்ட்டு டிமாண்ட் ஆகும்போது தான் ஓகே ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணால் கரண்ட்டு டிமாண்ட் ஆகும். கரண்ட் டிமாண்ட் ஆகும்போது டிரான்சிஸ்டர் வீக் ஆகும், ட்ரைவ் பண்ண முடியாது. ஸ்பீக்கரை வந்து ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு டிரான்சிஸ்டருடைய அவுட்புட்டு தராது ஓகேங்களா. இதான் கான்செப்ட். அப்போது ஹீட்டு பில்ட் ஆகும். ஹீட்டு வந்து அதிகமாக பில்ட் ஆகும்போது டிரான்சிஸ்டர் ஃபெயில்ட் ஆயிரும் ஓகேங்களா. ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா முடிஞ்சு ஓகே இதுதான் கான்செப்ட். ஓகே அடுத்தது வந்து மேட்சிங்க்கு வரலாம். ஓகே கெயின் மேட்சிங்க்கு, இம்பிடன்ஸ் மேட்சிங்க்கு ஓகே இந்த மாதிரி கான்செப்டில் வரலாம். இதுதான் மெயின் ஓகேங்களா. இது மெயின் அப்படின்னா மேட்சிங்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இம்பிடன்ஸ் மேட்சிங் அப்படிங்கும்போது இதனுடைய ரூல் ஓகே, இதனுடைய 2 ரூல் இருக்குது ஓகே. இதனுடைய 2 ரூல் என்ன அப்படின்னா ப்ரீஆம்புடைய அவுட்புட் இம்பிடன்ஸ் லோவாக இருக்கணும் ஓகேங்களா, பவர் ஆம்புடைய இன்புட் இம்பிடன்ஸ் ஹையாக இருக்கணும். இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரீஆம்புடைய அவுட்புட்டு இம்பிடன்ஸு கம்மியாக இருக்கணும், அதே பவர் ஆம்புடைய இன்புட் இம்பிடன்ஸ் அதிகமாக இருக்கணும். இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது பவர் ஆம்புக்கு 1K ஓம் ஓகே 1K ஓம் போட்டிருக்கோம் அப்படின்னா இல்லை ப்ரீஆம்புக்கு 1K ஓம் போட்டிருக்கோம் அப்படின்னா பவர் ஆம்புக்கு 47K ஓம் போடணும், ஓம்ஸ் போடணும் ஓகே. இது பர்ஃபெக்டான மேட்சிங்காக இருக்கும்.
இதை பற்றின அதிகமாக நம்மளுடைய தேடல்கள் இருந்தால் தான் இதனுடைய முழுமையாக வந்து பார்த்தோம்னா நம்ம கற்றுக்க முடியும். இது 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோலாம் கற்றுக்க முடியாதுங்க. வருஷக்கணக்காக இருந்தால் நானும் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன், எந்த வேலையாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அதனுடைய முழுமையாக அது எதனால் ஃபால்ட் ஆகுது, எப்படி பண்ணால் சரி பண்ணலாம், அது மாதிரி கான்செப்ட் உள்ளே நம்மளால் வர முடியும். ஓகேங்களா? இப்போது ஒரு 6 மாதம் செஞ்சுட்டு நம்ம அதில் பெரிய ஆளுனா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அது வேலையை தெரிஞ்சவங்க யாருமே அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே, வேலை தெரியாதவங்க வேணால் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கலாம். பட் ஆனால் வேலை தெரிஞ்சவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, ராங் மேட்சிங் அப்படின்னா இந்த கான்செப்ட்டுக்கு வரலாம். நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏங்க என்னுடைய ஆம்ப்ளிஃபையர் எல்லாமே கத்துது. ஓகே, வால்யூம் கொஞ்சம் ஏற்றுனாவே எல்லாமே கத்துது. ஓகே, அந்த கான்செப்ட்டு. அது ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா ஒரு செகண்ட் நம்மளே யோசிக்கலாம். ஓகே, இப்போது ப்ரீ ஆம்பில் கம்மியாக வரணும், பவர் ஆம்பில் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் ஆயிரும், கத்தாது. ஓகேங்களா? மெயின்டைன் ஆகும், ஃபால்ட் ஆகாமல் ஒர்க் ஆகும். ஓகே, ஏன் கத்துது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா ராங்கான மேட்சிங் இருக்கும். ஓகே, இந்த மேட்சிங் பற்றி தான் அவருடைய முழுமையான கமெண்ட்லேயே நான் தெரிஞ்சுது. அதாவது வந்து டெக்னீஷியன் ஏன் மேட்சிங்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்காக எந்த போர்டை எதுக்கு மேட்ச் பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அந்த மாதிரி கான்செப்டில் அவருடைய கேள்வி முழுமையாக நம்ம படித்தோம்னாவே என்னுடைய முன்னாடி போட்ட வீடியோவில் 10 மிஸ்டேக்குன்னு சொல்லி போட்டிருப்பேன். ஆம்ப்ளிஃபையரில் ஏதாவது ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா அந்த 10 மிஸ்டேக்குள்ளே தான் அடங்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அதனுடைய கமெண்ட்டில் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன். எந்த வீடியோன்னு சரியாக எனக்கு தெரியல. அதனுடைய ராங் மேட்சிங்னால தான் அந்த கத்துறது அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இப்போது லோ ஹைங்கும்போது கரெக்டாக இருக்கும், ஹைங்கும்போது ப்ரீஆம்பும் அதிகமாக இருக்குது, ரெஸ்ட்டு போட்டு குறைக்கல, பட் அதிகமாக வருது. அப்படிங்கும்போது பவர் ஆம்ப்லேயும் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ரெண்டுத்துலேயும் அதிகமாக இருக்குது. ரெண்டுத்துலேயும் அதிகமாக இருக்கும்போது எப்படி கத்தாமல் எப்படி பாடும் நீங்களே சொல்லுங்கள். ஓகே, இப்போது உங்களுக்கு எப்படி ஈஸியாக புரிய வைக்கிறது அப்படின்னா, வால்யூம் ஃபுல்லாகவே திருவிட்டோம். வால்யூம் ஃபுல்லாக திருவினா அது எப்படி கத்தாமல் இருக்கும்? ஓகேங்களா? இப்போது ஒரு தண்ணி எடுத்து கீழே ஊற்றிட்டு இருக்கோம். கீழே எடுத்து பாதியாக சாய்க்கிறதுக்கும் ஃபுல்லாக சாய்ச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி கான்செப்ட்டு. பாதி சாய்ச்சோம்னா மீடியமான அளவு அதுக்கு ஏற்ற மாதிரி கீழே தண்ணி வந்து ஊற்றும். ஓகேங்களா? இப்போது ஃபுல்லாக சாய்ச்சோம் அப்படின்னா எல்லா தண்ணியுமே கீழே ஊற்றிடும். அந்த மாதிரி கான்செப்ட் தான். உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கிறேன். அதுதான் இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது. இப்போ கேஎம்எஸ் அபெக்ஸ் பிடி இருக்குது. அதே மாதிரி வசந்துடைய சரவுண்டு போர்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போது இதில் கெயின் கம்மியாக இருக்கணும், பவர் ஆம்பில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மேட்ச் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்போ இதுலேயும் கெயின் அதிகமாக இருக்குது, இதுலேயும் கெயின் அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது என்னாகும்? எல்லாமே போட்டு கத்தும். அது பாடுறது என்ன எதுனே தெரியாது, பட் ஆனால் கத்தும். எல்லாமே மொத்தத்தில் பாடும், பட் கத்தும். ஓகேங்களா? நமக்கு தேவை ஆடியோ ரிசல்ட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அதனுடைய ஆடியோ ரிசல்ட்டு அப்படிங்கும்போது கிளாரிட்டி அதுதான் மெயின். ஓகேங்களா? சவுண்டும் வேணும், பட் கிளாரிட்டியும் வேணும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ஆம்ப்ளிஃபையருடைய கான்செப்டே அப்படின்னா கிளாரிட்டியும் வேணும், சவுண்டும் வேணும். இது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர் ஓகே எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கஸ்டமர் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட்டு இதில் கெயின் கம்மியாக இருக்கணும். இப்போ ப்ரீ ஆம்பில் கெயின் கம்மியாக இருந்து பவர் ஆம்பில் அதிகமாக இருந்துச்சுன்னா ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகும். ஸ்பீக்கர் ட்ரைவ் பண்ணோம், பக்காவாக ரிசல்ட் கிடைக்கும். ரெண்டுத்துலேயும் கெயின் அதிகமாக இருந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு, எல்லாமே போட்டு கத்தும், வாழுன்னு கத்தும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து ரெண்டுமே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வால்யூம் சுத்தமாக ட்ராப் ஆயிரும், எதுவுமே இருக்காது. சிக்னல் லாஸ் ஆகும், நாய்ஸு டிஸ்டார்ஷன் எல்லாமே வரும். ஓகே, எல்லா லோஸ் எல்லாமே வரும். ஏசி லைன் டிசி லைன் எல்லாமே மோதி எல்லாமே வந்து வோல்டேஜ் லீக் ஆகும். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இதனுடைய வோல்டேஜ் மேட்சிங் இல்லை, கரண்ட்டு வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? இதனால் ஆகும்போது பிரச்சனைகள் வந்து வோல்டேஜ் இப்போ மேட்சிங் இல்லை அப்படிங்கும்போது அது என்ன ஆகும்? பிரச்சனை தான் வரும். இன்புட் அவுட்புட் வோல்டேஜ் கன்ஃபியூஷன் பற்றி பார்க்கலாம். டெக்னீஷியன் வந்து கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க, பட் டேர்ம்ஸ் வந்து புரியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி கான்செப்ட் தான். இப்போது இன்புட் வோல்டேஜ் அப்படிங்கும்போது இப்போ ப்ரீஆம்ப் சிக்னல் வந்து 0.5 வோல்ட் டு 2 வோல்ட் டைப்பிக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, அவுட்புட் வோல்டேஜில் சப்ளை பேஸ்டு அப்படிங்கும்போது 35 வோல்ட்டு. ஓகேங்களா? 35 வோல்ட் சப்ளை கொடுக்குறோம். ஓகே, அப்படிங்கும்போது இப்போ ஒரு 30 வோல்ட் அவுட்புட் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா அதில் அதிக இன்புட் வந்துச்சு அப்படின்னா கிளிப்பிங் ஆகும், குறைஞ்ச இன்புட் வந்துச்சுன்னா வீக்கான சவுண்டு வரும். ஓகேங்களா? இதான் கான்செப்ட்டு. இப்போ கீ அப்படின்னா கெயின் ஃபிக்ஸ்டு, கெயின் வந்து ஃபிக்ஸில் இருக்குது, பட் இன்புட் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகேங்களா?
அவர் கேட்ட கமெண்ட்டில் எந்த போர்டுக்கு எந்த போர்டுங்க மேட்ச் பண்ணுறீங்க? ஓகே. அது ஏன் எல்லாருமே வந்து சொல்ல மாட்றீங்க அப்படின்னா, இப்போது இதில் ஒரு ரெசிஸ்டர் இன்புட் வேல்யூ அப்படின்னா, ஓகே, இன்புட்டில் எல்லா இடத்துலையுமே ஒரு ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ எடுத்தோம் அப்படின்னா எஃப்எல்னு போட்டிருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் போட்டு எடுத்திருப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல ஜம்பர் போட்டு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? பார்த்தா தெரியும். ஜம்பர் போட்டு உள்ளே ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். ரெசிஸ்டரில் கெப்பாசிட்டர் ஏதாவது ஒன்று போட்டு தான் உள்ளே இன்புட்டுக்கு போகும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்புட்டுடைய வேல்யூ வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா கெயின் கம்மியாகும். இன்புட்டுடைய வேல்யூயை குறைச்சோம் அப்படின்னா கெயின் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? பேசிக்காக இதுதான் கான்செப்ட். இதுக்கு மேலே சொன்னோம் இது உங்களுக்கு புரியல அப்படின்னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேலைப்பாடுகள் அதிகமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி இதிலே இருந்தால் மட்டும்தான் நம்ம முழுமையாக கற்றுக்க முடியும். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையிலேயே ஃபுல்லாக அதாவது வந்து அதிலேயே இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கற்றுக்கலாம். என்றைக்கா ஒரு நாளாச்சும் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயிலாக சொல்கிறேன். டெக்னீஷியன் வந்து பார்த்துட்டோம்னா ஹைட் பண்ணல. ஓகேங்களா? அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதேமாதிரி BD139 + 5200 வந்து எமிட்டர் ஃபாலோவர் தான். ஓகேங்களா? வோல்டேஜ் கெயின் இல்லை, கரண்ட் பூஸ்ட் இல்லை. ஓகேங்களா? அதேமாதிரி தப்பாக டிரைவ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா ஹீட் ஆகும், பஸ்ட் ஆகிரும். ஓகேங்களா? மேட்சிங் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா இம்பிடன்ஸ் மேட்சிங் கரெக்டாக இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை. ஓகேங்களா? இன்புட் வோல்டேஜ் கரெக்டாக கொடுக்கணும். ஆம்ப்ளிஃபையரில் சீக்ரெட் என்ன அப்படின்னா, எல்லாமே கனெக்ட் பண்ணுறதே ஒரு சீக்ரெட்டு தாங்க. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். நீங்கள் எல்லாத்தையுமே இப்போ ஒவ்வொரு வேலையாக இருக்கட்டும், இப்போ இன்புட்டு ஒரு லைன் அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் ஒரு ஆம்ப்ளிஃபையர் கரெக்டாக ரன் ஆகும். இல்லை ஏதாவது ஒரு இது ஃபால்ட்டாக ஏதாவது ஒரு ரெசிஸ்டர் ஃபால்ட்டாக இருந்தாலும் டோட்டலாக வந்து கரகரன்னு போடணும். என்ன அது எங்கேருந்து பாடுது அப்படின்னு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. எல்லாத்தையும் உட்காந்து வேலைப்பாடுகள் செஞ்சால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ப்ரீ ஆம்புக்கும் பவர் ஆம்புக்கும் மேட்ச் பண்ணிட்டாவே வேலை முடிஞ்சுங்க. ஓகேங்களா? அதேமாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி இதுக்கு எல்லாமே தனி செக்ஷனு. இப்போ நம்ம ஆடியோ சிக்னலை பொறுத்த வரைக்கும் ப்ரீ ஆம்பு பவர் ஆம்பு மேட்ச் பண்ணாவே வேலைகள் முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? இதான் சிம்பிளாக ட்ரிக்கே இதுதான். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து இப்போது டெக்னீஷியன் லெவலில் ரீச் ஆகிருப்பீங்க. ஓகேங்களா? நான் சொல்கிற கான்செப்ட்லாம் நீங்கள் பேசிக்காக புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ரீச் ஆகலாம். ஓகேங்களா? ஓகே, நான் லைவாக அதாவது வந்து இந்த சர்க்யூட்டில் இது இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ சொல்லியிருப்பேன். இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.